நைட்டு 3 மணி வரைக்கும் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பார்த்துட்டே இருந்தேன். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆனது, இலுமினாட்டிஸ் பற்றி அப்படி இப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். தூக்கம் வரல, ரொம்ப ஈகராக ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக ஓ அப்படி இப்படின்னு இருந்தது. இப்படிலாம் இருக்கா, இதெல்லாம் உண்மையா, ஒருவேளை இதெல்லாம் ஃபேக்கா அப்படி இப்படின்ட்டு புதுசாக தெரிஞ்சுக்கிறதுக்குனால ஒரு மாதிரி ரொம்ப ஈகராக இருந்ததா. அப்போ என்ன என் பிரெயினில் நடக்குதுன்னா, வித்தவுட் எனி எஃபோர்ட் மை டோப்பமைன் லெவல்ஸ் ஆர் கெட்டிங் இன்க்ரீஸ்டு. அதோட பேஸ் லைன்லேருந்து இன்க்ரீஸ் ஆகுது. மேஜராக ஃபிசிக்கலாக எஃபோர்ட் எதுவுமே இல்லாமல் படுத்துகிட்டே நான் என்னோடய டோப்பமைன் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நான் பார்த்தேன்ல, ஐயோ World War 3 வரப்போதா, அப்போ நம்ம எதுக்கு வேலை செஞ்சுட்டு எதுக்கு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு அதான் எல்லாம் அழிய போகிறோமே அப்படின்ற மாதிரி ஒரு பேனிக், லைட்டாக ஒரு மைல்டாக ஒரு பயம் வருதில்ல. அவ்வளோதான், நான் அப்போ நம்ம ட்ரீம்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகாதா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயம் வருதில்ல. அப்போ என்னோடய பாடியில் அட்ரினலின்ற ஒரு ஹார்மோன் என் பாடியில் செக்ரேட் ஆகுது. அது அலர்ட்டாக வச்சுக்கோ, உனக்கு ஒரு த்ரெட்டு வருது, நீ அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு என் பாடி எனக்கு சிக்னல் பண்ணுது. ஸோ ஒரு சைடு டோப்பமைன் ரிலீஸ் ஆகுது, இன்னொரு சைடு இந்த மாதிரி நான் புதுசாக இன்ஃபர்மேஷன் கன்சியூம் பண்ணுறது, அட் த சேம் டைம் ஒரு மாதிரி பயம் உண்டாக்குற இன்ஃபர்மேஷன் கன்சியூம் பண்ணுறதுனால என் பாடியில் இந்த அட்ரினலின் சுரக்குது. இந்த ரெண்டு காம்பினேஷனும் இப்போ நான் ஒரு காஃபி குடித்தா எனக்கு எந்த மாதிரி இருக்கும், காஃபி என்ன பண்ணோம், ஒரு ஃபீல் குட்டாக தூக்கம் வராமல் ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா அடினோசைன் நினைக்கிறேன். அடினோசைன் தான் நம்மளை ஸ்லீப்புக்கு அது ரிலேட்டடு. அந்த அடினோசைனை சுரக்காமல் பார்த்துக்கோன்னு நினைக்கிறேன் காஃபி குடித்தா. அதே இதை இந்த நைட்டு ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிட்டு இந்த மாதிரி நியூ த்ரெட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸை நான் கன்சியூம் பண்ணும்போது என் பாடியில் அந்த செக்ரெட் ஆகிற டோப்பமைன் அட்ரினலின் இந்த அடினோசனை செக்ரெட் ஆகாமல் தடுத்துருது. அதனால் எனக்கு ஸ்லீப்பும் வரலை, நானும் அலர்ட்டாக இருக்கேன், ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கேன்.